Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard EL 1 உறவுகளும் சார்புகளும். ஃபர்ஸ்ட் வரையறை பார்த்துடலாம். A மற்றும் B என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது A, B, A belonging to A, B belonging to B என இருக்கும். இதை A மற்றும் B இன் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். எனவே A cross B is equal to வரிசை ஜோடி A, B such that A belongs to A, B belongs to B. என்ன சொல்லியிருக்காங்கன்னா A, Bன்னு ரெண்டு வெற்றில்லா கணங்கள்னா உள்ள உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து வரிசை ஜோடிகளின் கணம் ஏலேருந்து A, இந்த Bலேருந்து B அப்படின்னு உறுப்புகள் எடுத்தோம்னா இது கார்ட்டீசியன் பெருக்கல். இது மாதிரி வரிசை ஜோடிகள் ஏல எத்தனை உறுப்புகள் இருக்கோ Bயில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ இதிலேருந்து ஒன்று இதோட பேர் பண்ணணும், இதிலேருந்து ஒன்று இதோட பேர் பண்ணணும் அப்படின்னு அந்த வரிசை ஜோடிகளை எழுதுனா அதுக்கு பேர் தான் A cross B கார்ட்டீசியன் பெருக்கல். இதுக்கு இன்னொரு பேர் குறுக்கு பெருக்கல். A, Bயும் B, Aவும் சமம் கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. ஏவும் பியும் சமம்னா அப்போ A, B ஈக்குவல் டு B, A. ஏவும் பியும் ஒரே உறுப்பாக இருந்துச்சுன்னா A, Bங்கிற வரிசை ஜோடி B, Aங்கிற வரிசை ஜோடிக்கு சமமாக இருக்கும். கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு இன்னொரு பேர் குறுக்கு பெருக்கல், கிராஸ் ப்ராடக்ட். இப்போ ஒரு கணக்கு பார்க்கலாம். A ஈக்குவல் டு 1, 2, 3 மற்றும் B ஈக்குவல் டு A, B எனில் A cross B மற்றும் B cross Aஐ எழுதுக. A cross B எப்படி எழுதணும்னா Aங்கிறது 1, 2, 3, Bங்கிறது AB. இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட். இதிலேருந்து ஒரு உறுப்பு இதோட எல்லாத்துலேயும் ஜோடி சேர்க்கணும். அப்புறம் இதிலேருந்து அடுத்த உறுப்பு எடுத்து இதோட சேர்க்கணும். அப்புறம் அடுத்த உறுப்பு எடுத்து இதோட சேர்க்கணும். அப்போ 1, A, 1, B, 2, A, 2, B, 3, A, 3, B. இதுதான் A cross B. B cross Aனா ஃபஸ்ட்டு Bயை எழுதணும், அடுத்தது A எழுதணும். A, B cross 1, 2, 3. அப்போ A, 1, A, 2, A, 3. B, 1, B, 2, B, 3. இப்படி தான் A cross B, B cross A கண்டுபிடிக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுகளுக்கு போகலாம். எடுத்துக்காட்டு 1.1 A ஈக்குவல் டு 1, 3, 5 B ஈக்குவல் டு 2, 3 எனில் A cross B மற்றும் B cross Aஐ காண்க. A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது A cross B ஈக்குவல் டு B cross Aவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது N of A cross B ஈக்குவல் டு N of B cross A ஈக்குவல் டு N of A இன்ட்டு N of B என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் என்னது A cross B, B cross A கண்டுபிடிக்கணும். A ஈக்குவல் டு 1, 3, 5 B ஈக்குவல் டு 2, 3. A cross B ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. அதுதான் A cross B. B cross Aனா Bயை ஃபஸ்ட்டு போடணும் 2, 3, cross Aவை போடணும் 1, 3, 5. இப்போ 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. A cross B, B cross A கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் ரெண்டும் சமமானு கேட்டிருக்காங்க. இதில் 1, 2 இருக்குது, இதில் 2, 1 இருக்குது, ரெண்டும் சமம் கிடையாது. இதில் 1, 3 இருக்குது, இதில் 3, 1ன்னு இருக்குது, சமம் கிடையாது. அது மாதிரி எந்த உறுப்புகளுமே சமம் கிடையாது. அதனால A cross B is not equal to B cross A. அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி N of A cross B, N of B cross A, N of A into N of B கண்டுபிடிக்கணும். N of Aனா ஏல எத்தனை உறுப்புகள் இருக்குது அதுதான் N of A. 1, 2, 3 3 உறுப்புகள் இருக்குது. ஆதி என்ன படித்தோம்ல 9th அது. N of Aல 3, N of Bயில் 1, 2 உறுப்புகள் இருக்குது. இப்போ N of A இன்ட்டு N of Bனா 3 × 2 6. அடுத்தது N of A cross B. A cross Bயில் எத்தனை உறுப்புகள் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 உறுப்புகள். N of B cross A 1, 2, 3, 4, 5, 6 அதுலேயும் 6 உறுப்புகள். அப்போ N of A cross B is equal to N of B cross A is equal to N of A into N of B என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.2 A cross B equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 எனில் A மற்றும் Bயை காண்க. A cross B கொடுத்துருக்காங்க, ஒரு கணமாக கொடுத்துருக்காங்க, அது உள்ள வரிசை ஜோடிகள் இருக்குது. இதில் A கணத்தையும் B கணத்தையும் எழுத சொல்கிறாங்க. A கணம்னா என்னென்னா A cross Bயில் இந்த முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம் இந்த வரிசை ஜோடியில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல இதெல்லாம் A. இங்கே ஃபஸ்ட்டு A இருக்கிறதுனால இதில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பு A. இங்கே செகண்ட் B இருக்கிறதுனால செகண்ட் உறுப்பு B. A cross B கொடுத்துருக்கு. A ஈக்குவல் டு A cross Bயின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். வந்த நம்பரையே திரும்ப எழுதக்கூடாது. 3, 3ன்னு 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும். 5, 5ன்னு 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும்.
அடுத்தது பிங்கிறது ஏ கிராஸ் பியின் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். இரண்டாவதுல என்ன இருக்குது? 2 4 2 4. அதே திரும்ப வந்தது, அப்படி எழுத வேணாம், ஒரு தடவை எழுதினா போதும். 2, 4. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3. a equal to x belonging to n such that 1 less than x less than 4. b equal to x belonging to w such that 0 less than or equal to x less than 2. மற்றும் c equal to x belonging to n such that x less than 3 என்க. a cross b union c equal to a cross b union a cross c. a cross b intersection c equal to a cross b intersection a cross c என்பனவற்றை சரிபார்க்க. இந்த a cross b union c equal to a cross b union a cross cங்கிறது சேர்ப்பின் மீதான பங்கீட்டு பண்பு. a cross b வெட்டு c equal to a cross b வெட்டு a cross cங்கிறது வெட்டின் மீதான பங்கீட்டு பண்பு. இது ரெண்டையும் சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு a equal to x belonging to n 1 less than x less than 4னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4ஐ விட குறைச்சலாக இருக்கணும், 1ஐ விட அதிகமாக இருக்கணும். என்கிறது இயல் எண்கள், இயல் எண்களில் இருக்கணும். இயல் எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே 2 3ன்னு எழுதணும். ஏன்னா 1லேருந்து 4க்குள்ளே, 1லேருந்து 4க்குள்ளே இருக்கிறது 2 3. அடுத்தது பிங்கிறது எக்ஸ் பிலாங்கிங் டு டபிள்யூ 0 less than or equal to x less than 2. டபிள்யூனா முழு எண்கள், முழு எண்கள்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும், 0வும் சேர்த்துருக்காங்க. 0 1 2ஐ விட குறைச்சல, அதனால 0 1. சிங்கிறது எக்ஸ் பிலாங்கிங் டு என் எக்ஸ் லெஸ் தேன் 3, 3ஐ விட குறைச்சலா, ஆனால் இயல் எண்களாக இருக்கணும். அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கணும், 1 2 மட்டும். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சினா பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். பிங்கிறது என்னது? 0 1. அடுத்தது சி எழுதிக்கணும் 1 2. இது ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். சேர்ப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த முதல் கணத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் இல்லாதது இந்த கணத்தில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 0 1 எழுதியாச்சு. இதில் இருக்க 1 ஏற்கனவே இருக்குது, இல்லாதது 2 அதை எழுதிக்கணும். அதுதான் பி சேர்ப்பு சி. அடுத்தது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஏங்கிறது 2 3 கிராஸ் பி சேர்ப்பு சிங்கிறது 0 1 2. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு, அதை 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏங்கிறது 2 3, பிங்கிறது 0 1. ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் 2 0 2 1 3 0 3 1. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏங்கிறது 2 3, சிங்கிறது 1 2. ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் 2 1 2 2 3 1 3 2. இதுதான் ஏ கிராஸ் சி. இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் எழுதிட்டு இதில் இல்லாதது ஏ கிராஸ் சியில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 1 ஏற்கனவே இருக்குது, எழுதிட்டோம். 2 2 ஏற்கனவே இல்லை, எழுதிட்டோம். 3 1 ஏற்கனவே இருக்குது, 3 2 அதில் இல்லை, அப்போ அதையும் எழுதணும். அப்போ ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிங்கிறது 2 0 2 1 3 0 3 1 2 1 இருக்குது, 2 2 3 1 இருக்குது, 3 2. இதை 2ன்னு வச்சுக்கலாம். 1 2லிருந்து ரெண்டையும் பார்த்தா சேமாக இருக்கும். 2 0 2 0 2 1 2 1 3 2 2 2 2 3 0 3 0 3 1 3 1 3 2 3 2. ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ 1 2லிருந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி என்பது சரி பார்க்கப்பட்டது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 0 1, சிங்கிறது 1 2. இன்டர்செக்ஷன் வெட்டு பி வெட்டு சி. பி வெட்டு சினா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்க நம்பரை எடுத்து எழுதணும். இதுலேயும் இருக்கிற நம்பர் எது? 1 மட்டும்தான். ஸோ பி வெட்டு சிங்கிறது 1. அடுத்தது ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஏ கிராஸ் பி வெட்டு சினா ஏங்கிறது 2 3 கிராஸ் பி வெட்டு சிங்கிறது 1 2 1 3 1. அதுதான் ஏ கிராஸ் பி வெட்டு சி. இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அதை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2 3 கிராஸ் 0 1. அப்போ 2 0 2 1 3 0 3 1.
அடுத்தது A கிராஸ் C 2,3 கிராஸ் 1,2 2,1 2,2 3,1 3,2. இப்போ A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா பொதுவாக இருக்கிற உறுப்புகள் 2,0 இதில் இல்லை, 2,1 இருக்குது, 2,1 எழுதிக்கணும். 3,0 இதில் இல்லை, 3,1 இருக்குது, 3,1 எழுதிக்கணும். இதை 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 4 சேமாக இருக்கான்னு பார்க்கணும். 3 என்ன இருந்தது? 2,1 3,1. 4ங்கிறதும் 2,1 3,1. 3 4லிருந்து LHS is equal to RHS. Therefore A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. இப்போ எடுத்துக்காட்டு கணக்குகள் முடிஞ்சிடுச்சு. இப்போ பயிற்சிக்கு போகலாம். பயிற்சி 1.1. ஃபஸ்ட்டு கணக்கு அதில் பின்வருவனவற்றிற்கு A cross B A cross A மற்றும் B cross A ஐ காண்க. A B கொடுத்துருக்காங்க. நம்ம A cross B A cross A B cross A கண்டுபிடிக்கணும். A equal to 2 minus 2 3 B equal to 1 minus 4. A cross Bங்கிறது 2 minus 2 3 cross 1 minus 4. இப்போ 2,1 2, minus 4 minus 2,1 minus 2, minus 4 3,1 3, minus 4. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A cross A. A cross Aனா Aவே 2 தடவை போடணும். 2 minus 2 3 2 minus 2 3 ரெண்டுத்துக்கும் cross product. 2,2 2, minus 2 2, 3 minus 2, 2 minus 2, minus 2 minus 2, 3 அடுத்தது 3யோட 3,2 3, minus 2 3, 3. அடுத்தது B cross A. B cross Aனா Bயை ஃபஸ்ட் எழுதணும், அடுத்தது A எழுதணும். Bங்கிறது 1 minus 4 அதை ஃபஸ்ட் எழுதியாச்சு. கிராஸ் Aங்கிறது 2 minus 2 3 அதை செகண்ட் எழுதணும். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் 1,2 1, minus 2 1, 3 minus 4,2 minus 4, minus 2 minus 4, 3 இது B cross A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் A equal to B equal to P, Qன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு A cross B A cross A B cross A கண்டுபிடிக்கணும். A equal to P, Q Bயும் அதே தான் P, Q. அப்போ A cross Bங்கிறது P, Q cross P, Q P, P P, Q Q, P Q, Q அதான் A cross B. A cross Aங்கிறது Aவே 2 தடவை போடணும். P, Q cross P, Q அதே தான் வரும். P, P P, Q Q, P Q, Q. B cross A Bங்கிறதும் அதே தான் P, Q Aங்கிறதும் P, Q மறுபடியும் அதே ஆன்சர் தான் வரும். P, P P, Q Q, P Q, Q. தேர்ட் சப்டிவிஷன் A equal to M, N B equal to null set வெற்றுகணம். இப்படி போட்டால் இந்த சிம்பிள் வெற்றுகணம். A cross Bங்கிறது M, N cross வெற்றுகணம். வெற்றுகணத்தோட கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தால் ஆன்சர் வெற்றுகணம் தான். அடுத்தது A cross A M, N cross M, N M, M M, N N, M N, N இந்த கார்ட்டீசியன் பெருக்களை இப்படி கணத்துக்குரிய சிம்பிளோட போடணும். அடுத்தது B cross A B cross Aங்கிறது வெற்றுகணம் கிராஸ் M cross N M, N வெற்றுகணத்தோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது வெற்றுகணம். செகண்ட் சம் A equal to 1 2 3 மற்றும் B equal to X such that X என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A cross B மற்றும் B cross A ஆகியவற்றை காண்க. A equal to 1 2 3 B என்ன கொடுத்துருக்காங்க? 10ஐ விட சிறிய பகா எண் கொடுத்துருக்காங்க. 10ஐ விட சிறிய பகா எண் என்னென்ன? 2 3 5 7. இப்போ A இருக்குது B இருக்குது. A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிக்கணும். A cross Bங்கிறது 1, 2, 3 cross 2, 3, 5, 7. இப்போ 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 3, 5 3, 7. அடுத்தது B cross A B cross Aனா 2 3 5 7 cross 1 2 3 2, 1 2, 2 2, 3 3, 1 3, 2 3, 3 5, 1 5, 2 5, 3 7, 1 7, 2 7, 3 எப்போவுமே கார்ட்டீசியன் பெருக்களை இப்படி கணத்துக்குரிய சிம்பிளில் போடணும். அடுத்தது மூணாவது கணக்கு B cross A equal to -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4 அந்த கார்ட்டீசியன் பெருக்களை கொடுத்துட்டாங்க. நம்ம A மற்றும் B ஆகியவற்றை கண்டுபிடிக்கணும். B cross A equal to -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4. Aங்கிறது B cross Aயின் இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம்.
ஏ கிராஸ் ஏ இது என்ன இருக்குது, பி கிராஸ் ஏன்னு இருக்குது. அப்போ ஏங்கிறது செகண்டில் இருக்க உறுப்பு, பிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்க உறுப்பு. ஏல செகண்டில் இருக்க உறுப்புகள்லாம் எடுத்துக்கலாம். 3 4 3 4 3 4ன்னு இருக்குது. வந்த உறுப்பை எழுத வேண்டாம். அப்போ 3,4. பிங்கிறது பி கிராஸ் ஏயின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம். -2 -2 0 0 3 3. திரும்ப அதே எழுத வேணாம். அப்போ -2 0 3 மட்டும். அடுத்தது 4வது கொஸ்டின். A = 5,6, B = 4 5 6, C = 5 6 7 எனில் A கிராஸ் A = B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C என காட்டுக. A கொடுத்துருக்காங்க 5 6, B கொடுத்துருக்காங்க 4 5 6, C = 5 6 7. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? A கிராஸ் A = B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் Cன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு A கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். 5,6 கிராஸ் 5,6. அப்போ என்ன ஒரு கார்ட்டீசியன் பெருக்கல்? 5, 5 5, 6 6, 5 6, 6. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1ன்னு வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. பி கிராஸ் பிங்கிறது 4 5 6 கிராஸ் 4 5 6. இப்போ 4, 4 4, 5 4, 6 5, 4 5, 5 5, 6 6, 4 6, 5 6, 6. அடுத்தது சி கிராஸ் சி 5 6 7 கிராஸ் 5 6 7 5, 5 5, 6 5, 7 6, 5 6, 6 6, 7 7, 5 7, 6 7, 7. இப்போ பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்க உறுப்புகள் 4, 4 இதில் இல்லை, 4, 5 இதில் இல்லை, 4, 6 இதில் இல்லை, 5, 4 இல்லை, 5, 5 இருக்குது. அப்போ 5, 5. அடுத்தது 5, 6 இருக்குது, அதை எழுதிக்கணும். அடுத்தது 6, 4 இல்லை, 6, 5 இருக்குது, அதை எழுதிக்கணும். 6, 6 இருக்குது, அதை எழுதிக்கணும். அவ்வளோதான், அது 4 மட்டும் தான். இப்போ 1 என்ன இருக்குது? 5, 5 5, 6 6, 5 6, 6. 2 என்ன இருக்குது? அதுவும் 5, 5 5, 6 6, 5 6, 6. ஸோ 1 2 LHS = RHS, A கிராஸ் A = B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது 5வது சம். A = 1 2 3, B = 2 3 5, C = 3 4 மற்றும் D = 1 3 5 எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D = A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா என சோதிக்கவும். A கொடுத்துருக்காங்க 1 2 3, B கொடுத்துருக்காங்க 2 3 5, C கொடுத்துருக்காங்க 3 4, D கொடுத்துருக்காங்க 1 3 5. நம்ம என்ன செக் பண்ணணும்? A வெட்டு C கிராஸ் B வெட்டு D = A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D உண்மையா அப்படின்னு சோதிக்கணும். அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? A வெட்டு C கண்டுபிடிக்கணும், B வெட்டு D கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கத்தில் A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், C கிராஸ் D கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். இதுவும் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு LHS A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. A வெட்டு C ஏங்கிறது 1 2 3, ஏங்கிறது 1 2 3, Bங்கிறது 2 3 5, Cங்கிறது 3 4, Dங்கிறது 1 3 5. A வெட்டு Cனா 1 2 3 வெட்டு 3 4, ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்க நம்பர் 3. B வெட்டு Dங்கிறது 2 3 5 வெட்டு 1 3 5, ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்க நம்பர் 3 5. ஸோ A வெட்டு C B வெட்டு D கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். A வெட்டு C கிராஸ் B வெட்டு D = 3 கிராஸ் 3 5. இப்போ 3, 3 3, 5. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இப்போ ஃபஸ்ட்டு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். 1 2 3 கிராஸ் 2 3 5. 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5. அடுத்தது C கிராஸ் D. Cங்கிறது 3 4, Dங்கிறது 1 3 5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3 4, 5. அடுத்தது A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. இது ரெண்டுத்துக்கும் வெட்டு. அப்போ பொதுவாக இருக்கிற உறுப்புகள் 1, 2 இதில் இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3 இல்லை, 2, 5 இல்லை, 3, 2 இல்லை, 3, 3 இருக்குது, 3, 5 இருக்குது. அப்போ அதுக்கு 3, 3 3, 5 இதை 2ன்னு வச்சுக்கலாம். 1ம் 3, 3 3, 5 தான், 2ம் 3, 3 3, 5 தான். 1 2லிருந்து LHS = RHS. LHS என்னது? A வெட்டு C கிராஸ் B வெட்டு D = RHSங்கிறது A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D. உண்மையான சோதிக்க சொன்னாங்க. ஸோ என்பது உண்மை என அறியப்பட்டது. அடுத்தது 6th சம். A = x belonging to W such that x less than 2, B = x belonging to N 1 less than x less than or equal to 4 மற்றும் C = 3, 5 எனில்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க. A cross B சேர்ப்பு C ஈக்குவல் டு A cross B சேர்ப்பு A cross C. A cross B வெட்டு C ஈக்குவல் டு A cross B வெட்டு A cross C. A சேர்ப்பு B cross C ஈக்குவல் டு A cross C சேர்ப்பு B cross C அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரியாங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு 0,1 கொடுத்துருக்காங்க. A ஈக்குவல் டு 0,1 போடுறோம். ஏன்னா இது ஹோல் நம்பர்ஸ்னால் முழு எண்கள் 0லேருந்து ஆரம்பிக்கும். 2 விட குறைச்சல், அப்போ 0,1. பிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் 1லேருந்து 4க்குள்ளே 4க்கு சமமாக இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும், அப்போ 2, 3, 4. சிங்கிறது 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A ஈக்குவல் டு 0, 1, B ஈக்குவல் டு 2, 3, 4, C ஈக்குவல் டு 3, 5. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. ஃபஸ்ட்டு B லெஃப்ட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B சேர்ப்பு C. B சேர்ப்பு Cயை கண்டுபிடிக்கலாம். 2, 3, 4 சேர்ப்பு 3,5. சேர்ப்புக்கு என்ன பண்ணுவோம்? இதில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதை எழுதுவோம். 2, 3, 4 எழுதியாச்சு. இதில் இல்லாதது 3 ஏற்கனவே இருக்கா, 5 மட்டும் எழுதிக்கணும். 2, 3, 4, 5. அடுத்தது A கிராஸ் B சேர்ப்பு C. ஏங்கிறது 0, 1 கிராஸ் B சேர்ப்பு Cங்கிறது 2, 3, 4, 5. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 0,2, 0,3, 0,4, 0,5, 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் A கிராஸ் B சேர்ப்பு C. அதை 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. ஃபஸ்ட்டு A கிராஸ் B 0,1 கிராஸ் 2, 3, 4, 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இதை போட்டாச்சு. அடுத்தது A கிராஸ் C 0,1 கிராஸ் 3,5, 0,3, 0,5, 1,3, 1,5. அதையும் போட்டாச்சு. அடுத்தது A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. சேர்ப்புனா இது எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. 0,3 ஏற்கனவே எழுதிட்டோம். 0,5 எழுதணும். 1,3 ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்தது 1,5. இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1, 2 சேமாக இருக்கா? 0,2, 0,2, 0,3, 0,3, 0,4, 0,4, 0,5 இங்கே இருக்குது 0,5, 1,2, 1,2, 1,3, 1,3, 1,4, 1,4, 1,5, 1,5. ரெண்டும் சமமாக இருக்குது. 1, 2லிருந்து LHS is equal to RHS. Therefore, A cross B சேர்ப்பு C equal to A cross B சேர்ப்பு A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. செகண்ட் சப்டிவிஷன் A cross B வெட்டு C equal to A cross B வெட்டு A cross C. A cross B வெட்டு C தான் LHS. அதை எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு B வெட்டு C கண்டுபிடிக்கணும். Bங்கிறது 2, 3, 4, Cங்கிறது 3, 5. ரெண்டுத்துக்கும் வெட்டுனா பொதுவாக இருக்க நம்பர். பொதுவாக என்ன இருக்குது? 3 எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது அதை ஏவோட கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு ஏங்கிறது 0,1, B வெட்டு Cங்கிறது 3. கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் 0,3, 1,3. இதை 3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்னது? A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. A கிராஸ் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 0,1 கிராஸ் 2, 3, 4. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. அடுத்தது A கிராஸ் C. ஏங்கிறது 0,1, Cங்கிறது 3, 5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ ரெண்டுத்துக்கும் வெட்டு. A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் வெட்டு. எது பொதுவாக இருக்குன்னு பார்த்து எழுதணும். 0,2 இதில் இல்லை, 0,3, 0,4 இதில் இல்லை, 1,2 இல்லை, 1,3 இருக்குது, அதை எழுதிக்கணும். 1,4 இல்லை. அப்போ A கிராஸ் B வெட்டு A கிராஸ் Cங்கிறது 0,3, 1,3. இதை 4ன்னு போட்டுக்கணும். 3, 4 சேமாக இருக்கா? 3, 0,3, 1,3, 4, 0,3, 1,3. 3, 4லிருந்து LHS is equal to RHS. Therefore, A கிராஸ் B வெட்டு C equal to A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது மூணாவது சப்டிவிஷன். A சேர்ப்பு B கிராஸ் C equal to A கிராஸ் C சேர்ப்பு B கிராஸ் Cங்கிறத சரி பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A சேர்ப்பு B கிராஸ் C. A சேர்ப்பு B கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 0, 1, Bங்கிறது 2, 3, 4. இது ரெண்டுத்துக்கும் சேர்ப்புனா இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதில் இல்லாததை இதிலேருந்து எடுத்து எழுதணும். 0, 1, 2, 3, 4, 5 நம்பருமே வந்துடும். அடுத்தது A சேர்ப்பு B கிராஸ் C. Cங்கிறது 3,5. A சேர்ப்பு Bங்கிறது 0, 1, 2, 3, 4. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. அதுதான் A சேர்ப்பு B கிராஸ் C.
அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கணும். ஏங்கிறது 0,1, சிங்கிறது 3,5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் 0,3 0,5 1,3 1,5. அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 2 3 4, சிங்கிறது 3 5. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. அடுத்தது ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இதில் இல்லாதது பி கிராஸ் சியில் என்ன இருக்கோ அதை எழுதணும். இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 0 3 0 5 1 3 1 5. இதில் இல்லாதது 2 3 இதில் இல்லை, எடுத்து எழுதிக்கணும். 2 5 எழுதிக்கணும். 3 3 3 5 4 3 4 5 எல்லாமே எழுதிக்கணும். இது 6ன்னு போட்டுக்கணும். 5 6 பார்த்தா சேமாக இருக்குது. 0 3 0 5 1 3 1 5 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5 4 3 4 5 ரெண்டும் சேமாக இருக்கா? இப்போ 5 6லிருந்து LHS is equal to RHS. therefore A சேர்ப்பு B cross C equal to A cross C சேர்ப்பு B cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது 7வது கணக்கு. A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C. இன்னொன்று A cross B minus C equal to A cross B minus A cross C. இது ரெண்டையும் சரிபார்க்கணும். A என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்கும். 8ஐ விட குறைவான 7ஓடு நிறுத்திக்கணும். அப்போ A equal to 1 2 3 4 5 6 7. B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் என்னென்ன? 2 3 5 7. 8ஐ விட குறைச்சல், அதனால் 7. சிங்கிறது இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே பகா எண் 2 மட்டும்தான். அப்போ C equal to 2. ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு A வெட்டு B cross C. A வெட்டு Bங்கிறது Aங்கிறது 1 2 3 4 5 6 7 வெட்டு Bங்கிறது 2 3 5 7. வெட்டுனா பொதுவாக இருக்கிற நம்பர் என்னென்ன? 2 3 5 7. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது A வெட்டு B cross C. A வெட்டு Bங்கிறது 2 3 5 7 cross Cங்கிறது 2. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ 2, 2 3, 2 5, 2 7, 2. அதுதான் A வெட்டு B cross C. அதை 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C வெட்டு B cross C. A cross Cங்கிறது 1 2 3 4 5 6 7 cross 2. இப்போ 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. அடுத்தது B cross C. Bங்கிறது பகா எண்கள் 2 3 5 7. Cங்கிறது இரட்டைப்படை பகா எண் 2. இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 2, 2 3, 2 5, 2 7, 2. இப்போ இதுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா பொதுவாக இருக்க எண்கள் 1, 2 இதில் இல்லை. 2, 2 இருக்கா, அதை எழுதிக்கணும். 3, 2 இருக்குது, எழுதிக்கணும். 4, 2 இல்லை. 5, 2 இருக்குது, எழுதிக்கணும். 6, 2 இல்லை. 7, 2 பொதுவாக இருக்குது, அதை எழுதிக்கணும். இதை 2ன்னு போட்டுக்கலாம். 1 2, 2 3, 2 5, 2 7, 2. 2 2, 2 3, 2 5, 2 7, 2. ஸோ 1 2லிருந்து LHS is equal to RHS. therefore A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. செகண்ட் சப்டிவிஷன் A cross B minus C equal to A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு A cross B minus C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு B minus C கண்டுபிடிக்கணும். Bங்கிறது 2 3 5 7 மைனஸ் Cங்கிறது 2. இது என்ன பண்ணணும்? B minus Cனா இந்த வித்தியாசம் பார்ப்போம்ல, அந்த கணம் வித்தியாசம் பார்க்கணும். அப்போ இதில் இருக்கிற உறுப்பை விட்டுட்டு மீதி Bயில் என்ன இருக்கோ அதை எழுதணும். இந்த இடத்துல என்ன கணம் கொடுத்துருக்கோ அதில் இருக்க உறுப்புக்களை விட்டுட்டு மீதி இந்த கணத்தில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 2 இருக்கா, இதில் 2வை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 3 5 7. அதை மட்டும் எழுதணும். அடுத்தது மைனஸ்னால் இதை கழிக்கிற மாதிரி நான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி 3 5 7. அடுத்தது A cross B minus C. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7. cross B minus Cங்கிறது 3 5 7. ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7. அதை 7 3ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு
ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பிங்கிறது 1 2 3 4 5 6 7 கிராஸ் பியோடது 2 3 5 7. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 6, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏங்கிறது 1 2 3 4 5 6 7, சிங்கிறது 2. இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னா இந்த ஏ கிராஸ் சியில் இருக்கிற உறுப்புகளை விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்கோ அதெல்லாம் என்னென்ன 1, 2 வராது, இது வராது, 1, 2 வராது, 2, 2 வராது, 2, 2 வராது, அடுத்தது 3, 2, 3, 2 வராது, அடுத்தது 4, 2, 4, 2 வராது, அடுத்தது 5, 2, 5, 2 வராது, அடுத்தது 6, 2 வராது, அடுத்தது 7, 2. மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. இப்போ இது 4ன்னு போட்டுக்கிட்டா 3 4 சமமாக இருக்கான்னு பார்க்கணும். 3 1ஓட 3 5 7, 2ஓட 3 5 7, 3ஓட 3 5 7, 4ஓட 3 5 7, 5ஓட 3 5 7, 6ஓட 3 5 7, 7ஓட 3 5 7. இதுலேயும் அதே தான். 1ஓட 3 5 7, 2ஓட 3 5 7, 3ஓட 3 5 7, 4ஓட 3 5 7, 5ஓட 3 5 7, 6ஓட 3 5 7, 7ஓட 3 5 7. அதே வரிசை ஜோடிகள் தான் இருக்குது. அப்போ 3 4லிருந்து LHS is equal to RHS. Therefore, A cross B minus C equal to A cross B minus A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது.